அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025-26ஆம் ஆண்டுக்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய அரசாணையின்படி நிறைய ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல ஏழை எளிய மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல தான் இப்போ இன்னொரு மகிழ்ச்சிகரமான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்ல பார்க்க போறோம். என்ன ஸ்கீம் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகள் வைத்திருக்கக்கூடிய NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5000 பரிசாக வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திமுக வாக்குறுதியில இது இடம்பெற்றிருக்குங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? இந்த தீபாவளி பரிசு யாருக்கெல்லாம் பயன்பெற போகிறது, அதே மாதிரி இதற்கான டோக்கன் எப்போலிருந்து வழங்கப்படும், இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எப்போலிருந்து விண்ணப்பிக்கலாம், இதற்கான டோக்கன் வாங்கியதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும், ஸோ ஒரு சில அட்டை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டோக்கன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதற்காக, அதற்கான தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு காரணம், எல்லாருக்கும் இந்த வீடியோ போயிட்டு சேரணும், எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் தெரியணும், எல்லாரும் பயன்பெறணுன்றதுக்காக தான் நம்ம மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த ஸ்கீம்லாம் கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான ஸ்கீம் அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா துல்லியமா பார்க்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி, தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டை, ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைவரும் மக்கள், ஏழை எளிய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி
நரேந்திர மோடி வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த போது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருந்தாரு. என்னன்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். அதாவது ஏற்கனவே எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி சொல்லியிருந்தாங்களோ அந்த அனைத்து ஜிஎஸ்டி பொருட்களுக்கும் 28% இருந்த ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்பட்டு இப்போ அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு நரேந்திர மோடி. சரிங்களா? ஸோ அடுத்ததா இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசும் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இதற்கான அறிவிப்பு இந்த வாரமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிடப்படும் என்று திமுக அரசு வெளியிட்டிருக்காங்க. அரசாணையும் வெளியிட போறாங்க. சரிங்களா? இதற்கான டோக்கன் சரிங்களா, இந்த வாரம் அப்படி இல்லைன்னா வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் உங்களுக்கான தீபாவளி பரிசு தொகைக்கான டோக்கன் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.